மீன் குழம்பா இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டைல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். 3 காஷ்மீரி ரெட் சில்லி, 2 வரமிளகா, சீரகம், சோம்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமா உப்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையெல்லாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்துல எண்ணெய், கடுகு, வெந்தயம், கொஞ்சமா கறி லீஃப் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு 2 சின்ன பழுத்த தக்காளி ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா தோல் பிரியற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் அதை அரைச்சு அந்த மிக்ஸி ஜார்ல இருந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நல்லா கொதி வர விட்டுறலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தேன், அதையும் ஆட் பண்ணி உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஜாகரி துண்டு ஆட் பண்ணிட்டு இப்போ நான் எடுத்து வச்சிருக்க பாறை துண்டுகள் எல்லாமே நல்ல மீடியமான ஹீட்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி கொதி வேற வச்சு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. பை.